திருமணமான சில மாதங்களிலேயே இளம்பெண் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இறப்பதற்கு முன் அந்த இளம்பெண் தனது சகோதரருக்கு எழுதிய உருக்கமான கடிதம் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீவித்யா. 25 வயதான ஸ்ரீவித்யா கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரான ராம்பாபு என்பவருக்கும் 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இதையடுத்து திருமணமான 1 மாதத்திலேயே ராம்பாபு தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மது போதையில் ஸ்ரீவித்யாவை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அடிக்கடி ஸ்ரீவித்யாவை உருவக்கேலி செய்து வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறி அவரை கடுமையாக திட்டி சண்டையிட்டும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த நண்பர்கள் முன்னிலையில் ராம்பாபு ஸ்ரீவித்யாவை அவமதித்து நீ எதற்கும் லாயக்கில்லை, உன்னால் எந்த மதிப்பும் இல்லை என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்து போன ஸ்ரீவித்யா தனது உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எடுத்துள்ளார். இறப்பதற்கு முன் ஸ்ரீவித்யா தனது சகோதரருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில், அண்ணா, என்னால் இந்த உடல் மற்றும் மன ரீதியான கொடுமைகளை இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது. எனது மரணத்திற்கு என் கணவரும் அவரது குடும்பத்தினரே முழு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கும் ஸ்ரீவித்யா அந்த குடும்பத்தினர் யாரையும் விட்டுவிடக் கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் இந்த ரக்ஷா பந்தனுக்கு நான் உனக்கு ராக்கி கட்ட முடியாது என்று நெஞ்சை உருக்கும் வரிகளை எழுதியுள்ளார். சகோதரத்துவத்தை போற்றும் விழாவான ரக்ஷா பந்தனுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கிறது. இந்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சமயத்தில் கூட அண்ணனுக்கு ராக்கி கட்ட முடியாது என தனது வருத்தத்தை பதிவு செய்து இருப்பது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவித்யா குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராம்பாபு மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.